எல்லாத்துக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா டைம் ஒர்க். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம அதில் நிறைய சம்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து புது மாடல் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ கொஷின் வந்து டைரெக்டாக எழுதிக்கோங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட வேலை ஷார்ட் ஃபார்மில் எவ்வளோ சிம்பிளாக கொஷின் எழுதிக்கிறீங்களோ அவ்வளோ சிம்பிளாக எழுதிக்கோங்க. சரிங்களா? அதான் நம்ம அடுத்து நிறைய சம்ஸ் போட முடியும். ஸோ ஒரு குறிப்பிட்ட வேலையை ஏ அண்ட் பி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக 12 days அண்ட் 16 days. சரிங்களா? தனித்தனியாக செஞ்சால் ஏ வந்து 12 நாள்லையும் பி வந்து 14 நாட்கள்லையும் தனித்தனியாக செஞ்சு முடிக்கிறாங்க. ஸோ இருவரும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள். சரிங்களா? ஒரு நாள் வந்து ஏயும் பியும் மாறி மாறி செய்கிறாங்க. சரிங்களா? ஏ அண்ட் பி வந்து மாற்றி மாற்றி என்ன சொல்கிறாங்க வேலையை வந்து செய்கிறாங்க. ஓகே. ஸோ எங்களுக்கு ஏ என்பவர் பார்த்தீங்கன்னா முதல் நாள் வேலையை வந்து செய்ய ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஏ தான். அதான் இங்கே சொல்கிறாங்க. ஏ என்பவர் முதல் நாள் வேலையை செய்கிறார். எனில் வேலையை முடிய எடுத்துக் கொள்ளப்படும் நாட்கள். சரிங்களா? முடிய ஆகும் நாட்கள். சம் பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி தனித்தனியாக 12 நாள் 16 நாளில் செய்வாங்க. சரிங்களா? 12 days 16 daysல முடிப்பாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ஏயும் பியும் மாற்றி மாற்றி வேலையை வந்து செய்யும் போது ஏ ஃபர்ஸ்ட் நாள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா எத்தனை நாளில் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலையை முடிப்பாங்க அப்படிங்கிறதா கொஸ்டின். ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எப்பவும் போல இந்த பேசிக்காக ஏ 12 days பி வந்து 16 days அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா 16 32 1 டைம் போட்டால் 48 வரும். சரிங்களா? ஸோ அது வந்து எல்சிஎம்மாக வரும்னு நினைக்கிறேன். சரிங்களா? 48 வந்து நமக்கு எல்சிஎம் வரும். ஸோ அதுதான் வந்து நமக்கு டோட்டல் ஒர்க்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ எஃபிஷியன்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 12, அதாவது 48 டிவைட் பை 12 போட்டால் 4 டைம்ஸ் வரும். 48 டிவைட் பை 16 போட்டால் 3 டைம்ஸ் வரும். ஸோ இப்போ டோட்டல் எஃபிஷியன்சி ஏ ப்ளஸ் பி வந்து 7. சரிங்களா? ஸோ எஃபிஷியன்சி அப்படின்னு என்ன? பர் டே ஒர்க். சரிங்களா? அதாவது ஒரு நாளைக்கு 7 ஒர்க்கு ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சு முடிப்பாங்க. ஸோ ஆனால் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க? ஏ ஒரு நாளும் பி ஒரு நாளும் செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஈஸியாக போடலாம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஏ ஸ்டார்ட் பண்ணுறாரு, செகண்ட் நாள் பி, மறுபடியும் அகைன் ஏ பி, அகைன் ஏ அண்ட் பி, ஏ பி, எப்படி என்னது மாற்றி மாற்றி கன்சிக்யூட்டிவ் டேஸ் வந்து போயிட்டு இருக்கு. சரிங்களா? இவர் ஃபர்ஸ்ட் நாள் ஸ்டார்ட் பண்ணுறாரு, செகண்ட் நாள் பி, ஸோ ஃபர்ஸ்ட் நாள் செகண்ட் நாள் தேர்ட் டே மறுபடியும் ஒரு 4th டே 5th டே 6th டே 7th டே அண்ட் 8th டே இப்படி போயிட்டு இருக்கு. சரி, அப்போ ஏ ஸ்டார்ட் பண்ணும்போது அவரோட எஃபிஷியன்சி என்ன? 4. சரிங்களா? இப்போ ஏவோட எஃபிஷியன்சி 4, பி 3, 4 3 4 and 3. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் இவர் 4 ஒர்க்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுறாரு, 3 ஒர்க்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடுறாரு. இதில் 48 மொத்த டோட்டல் ஒர்க் 48ல அப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்போ 48 ஒர்க் வந்து மொத்தமாக எப்போ கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிறதா எங்கள் கொஸ்டின். சரிங்களா? ஸோ அப்போ ரெண்டு அடுத்தடுத்த நாட்கள் நம்ம எடுத்துட்டோம்னா டோட்டலாக நமக்கு எவ்வளவு 7 days வரும். இது 7 ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. சரிங்களா? 2 நாளைக்கு 7 ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ 48 டிவைட் பை 7 போட்டீங்கன்னா 15 6 ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 7 49 வரும். சரிங்களா? ஸோ அப்போ 7 49னா அப்போ 6 வந்துக்கலாம். 6 36 7 42 வரும். சரிங்களா? அப்போ 6 இது மாதிரி எடுத்துக்கலாம். சரிங்களா? அதாவது 6 நாள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கண்டினியூஸாக 6 செட் ஆஃப் டேஸ் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ
42 போயிடும், பேலன்ஸ் 6 இருக்கும். சரி, சொல்லுங்க. செவன் இன்டூ 6 போட்டிங்கன்னா 42. ஸோ அப்போ 48ல் மைனஸ் 48 போட்டிங்கன்னா நமக்கு 6 டேஸ் பேலன்ஸ், அதாவது 6 ஒர்க் வந்து பேலன்ஸ் இருக்கும். அப்போ 7 வந்து செட் ஆஃப் டேஸ், 7 செட் ஆஃப் டேஸ். 7 செட் ஆஃப் டேஸ்னா 7 இன்டூ 2, சாரி 6 செட் ஆஃப் டேஸ், சாரி சரிங்களா, 6 செட் ஆஃப் டேஸ், 6 இன்டூ 12 டேஸ். ஸோ 12 டேஸ்லாம் வந்து முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, 12 டேஸ் முடிச்சிருப்பாங்க, பேலன்ஸ் 6 ஒர்க் இருக்கும். அந்த 6 ஒர்க்கை யார் ஸ்டார்ட் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்டார்ட் பண்ணுவார். சரிங்களா, அடுத்தது இப்படியே கண்டினியூஸாக போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி 12 நாள் முடிஞ்சு 13வது நாள் வரும். சரிங்களா, 13வது நாள் யார் ஸ்டார்ட் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்டார்ட் பண்ணுவார். 14வது நாள் யார் ஸ்டார்ட் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா பி ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ ஏ பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நாளுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுவார், 4 ஒர்க்கை முடிச்சிருவாரு. பி பொறுத்த வரைக்கும் 3 ஒர்க்கை முடிப்பார். நமக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு, 6 ஒர்க் பேலன்ஸ் இருக்குங்களா. அப்போ ஏ ஃபர்ஸ்ட் நாள் 13வது நாள் ஸ்டார்ட் பண்றாரு. 13வது நாள் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ ஒர்க் முடிச்சிருப்பாரு, 6ல் 4 ஒர்க்கை முடிச்சிருப்பாரு, பேலன்ஸ் 2 ஒர்க் இருக்கும். சரிங்களா, அந்த 2 ஒர்க்கை யார் செய்வா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி வந்து 14வது நாள் செய்வார். அது எப்படி செய்வார் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபுல்லா ஒரு நாள் ஃபுல்லா வேலை செஞ்சாருன்னா அவர் வந்து 3 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும் அவரோட எஃபிஷியன்சி பொறுத்த வரைக்கும். ஆனா அவர் செய்யக்கூடிய வேலை 2. ஸோ அதனால 2/3 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். அப்ப 13 முழு நாட்கள், 14வது நாள் வந்து 3/2 பங்கு வேலையை வந்து முடிப்பார். சரிங்களா, ஸோ இதான் ஆன்சர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 13 2/3 நாட்கள். புரிஞ்சுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாங்களா? ஸோ இந்த சம் நான் சொல்றேன், நீங்களே ட்ரை பண்ணுங்க, நான் அப்படின்னு ஆன்சர் சொல்றேன். சரிங்களா, ஸோ எழுதிக்கோங்க. சம் ஏ பி சி என்ற 3 நபர்கள் முறையே ஒரு வேலையை 11 நாட்கள், 20 நாட்கள், 55 நாட்களில் முடிப்பர். ஏ என்பவர் வேலையை தொடங்கி முதல் நாள் தொடங்கி ஏயும் பியும் ஃபர்ஸ்ட் செய்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஏயும் பியும் வேலை செய்கின்றனர். அதே மாதிரி இரண்டாவது நாளில் ஏயும் சியும் வேலை செய்கின்றனர். இதே முறையில் ஏக்கு பி, சியும் தொடர்ந்து உதவி செய்து வேலையை முடிக்கிறார்கள். எனில் வேலை முடிய ஆகும் நாட்கள். எழுதிடுறேன் அப்படின்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ஏ பி சி, ஸோ இவங்க தனித்தனியாக பார்த்தீங்கன்னா 11 20 55, 11 20 55.
ஸோ இது 3ஓட எல்சிஎம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது? 220 வரும். ஸோ அப்போ எஃபிஷியன்சி வந்து கண்டுபிடிக்கணும். எஃபிஷியன்சி பொறுத்த வரைக்கும் எல்சிஎம் டிவைட் பை நம்ம அந்த எவ்வளோ டேஸ் அப்போ 220 டிவைட் பை 11 போட்டால் 20 டைம்ஸ் வரும். அதே மாதிரி 220 டிவைட் பை 20 போட்டால் 11 வரும். 220 டிவைட் பை 55 போட்டால் 4 வரும். சரிங்களா? ஸோ இதுதான் எஃபிஷியன்சி. ஸோ இது வந்து அடுத்தது நம்ம என்ன சொல்கிறோம்? ஏ அண்ட் பி ஃபர்ஸ்ட் நாள் செய்கிறாங்க. ஸோ அப்போ ஏ பிளஸ் பியோட எஃபிஷியன்சி என்ன? அடுத்தது இரண்டாவது நாளில் ஏ சி செய்கிறாங்க. அப்போ ஏ பிளஸ் சியோட எஃபிஷியன்சி என்ன? அப்போ ஏ பிளஸ் பியோட எஃபிஷியன்சி பொறுத்த வரைக்கும் என்னது? 20 பிளஸ் 11 பார்த்தீங்கன்னா 31 வருது. அதே மாதிரி ஏ பிளஸ் சி பொறுத்த வரைக்கும் 20 பிளஸ் 4 24. ஸோ அடுத்து என்ன செய்யறாங்க? இதே முறையில் ஏயும் பியும் தொடர்ந்து உதவி செஞ்சு எவ்வளவு நாள் முடிப்பாங்கன்னு சொல்றாங்க. ஏக்கு பி சி 2 பேரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணா எவ்வளவு டேஸ்ல முடிப்பாங்கன்னு கேட்கறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டே இப்படி எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நாள் யார் செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏ பி 2 பேரும் சேர்ந்து செய்யறாங்க. செகண்ட் டே ஏவும் சியும் செய்யறாங்க. அதே மாதிரி தேர்ட் டே ஏபி ஏசி. ஸோ இந்த மாதிரி மாத்தி மாத்தி செய்யறாங்க. ஸோ இப்போ ஏபியோட எஃபிஷியன்சி என்ன? 31 ஆல்ரெடி பார்த்தோம். ஏபியோடது, ஏசியோடது 24. ஸோ 2 பேரும் சேர்ந்து அவங்க 2 பேர்த்தோட ஃபர்ஸ்ட் 2 நாளோட எஃபிஷியன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 31 பிளஸ் 24 55 வரும். சரிங்களா? ஸோ அப்போ ஒரு செட் ஆஃப் டேஸ்க்கு 55 ஒர்க்கை வந்து முடிச்சிருவாங்க. நமக்கு எவ்வளோ ஒர்க் இருக்கு? 220 ஒர்க் இருக்கு. அப்போ 220 டிவைட் பை 55 போட்டால் 4 டைம்ஸ் வரும். ஸோ அப்போ 4 செட் ஆஃப் டேஸ் இருக்கு. அதனால 4 into 2 போட்டால் 8. ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு 8. ஓகேங்களா? புரிஞ்சுது இல்லை? நெக்ஸ்ட் சம் போகலாம். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை ஏ வந்து 10 நாட்களிலும் பி வந்து 15 நாட்களிலும் செய்து முடிப்பார். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து ரூபாய் 1500 ஈட்டினால் அத்தொகையை எவ்வாறு பிரித்துக் கொள்வர் அப்படிங்கிறதா கொஸ்டின். நமக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டைரக்டா கொஸ்டின்ஸ் ஆன்சர் போவோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஏ வந்து 10 நாளும் பி வந்து 15 நாளும் வந்து முடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம டைரக்டா என்ன பண்ணலாம்? எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கலாம். எஃபிஷியன்சினா எவ்வளோ வரும்? உங்களுக்கு 30 வரும். சரிங்களா? அதாவது டோட்டல் ஒர்க் வந்து 30 வரும். எஃபிஷியன்சி பொறுத்த வரைக்கும் இவரது 3, இவரது 2. சரிங்களா? டோட்டல் எஃபிஷியன்சி எவ்வளோ? ஏ பிளஸ் பி. ஸோ அதான் வந்து 5 டோட்டல் எஃபிஷியன்சி. ஸோ 1500 அப்படிங்கிறது நமக்கு அவங்க வந்து மொத்தமாக 2 பேரும் சேர்ந்து சம்பாரிச்ச காசு. அப்போ ஏக்கு எவ்வளோ பிரிக்கணும், பிக்கு எவ்வளோ பிரிக்கணும் அப்படிங்கிறதா இங்கே கொஸ்டின். ஸோ அப்போ 1500 டிவைட் பை 5 போட்டிங்கன்னா ஸோ 300 வரும். ஸோ 300ங்கிறது ஒரு பங்கு. இவருக்கு 3 பங்கு கொடுக்கணும், இவருக்கு 2 பங்கு கொடுக்கணும். ஸோ அப்போ 3 இன்ட்டு 300, 2 இன்ட்டு 300. ஸோ அப்போ எவ்வளோ? 900. இவருக்கு 600. ஸோ அப்போ ஏவோட பங்கு, பியோட பங்கு. சரிங்களா? அப்போ 900, 600 தான் ஆன்சர். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆன்சர்? 900, 600 அப்படிங்கிறதா ஆன்சர். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா 10 ஆட்கள் ஒரு வேலையை முடிக்க 8 நாட்கள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அரை நாள்ல முடிக்கணும் அப்படின்னா எவ்வளவு நாள் எடுத்துப்பாங்க சொல்லுவாங்க. ஸோ எப்பவுமே இந்த மாதிரி சம்ஸ்லாம் என்ன பண்ணுங்க, டைரக்டா இப்படி எழுதிருங்க. ஆட்கள், ஸோ நாட்கள் எவ்வளோ? சரிங்களா? ஸோ 10 ஆட்கள் 8 நாள்ல முடிக்கிறாங்க. அதே மாதிரி அரை நாள்ல முடிக்கணும். ஸோ அரை நாள்ல முடிக்க எத்தனை ஆட்கள் தேவை? அதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நேர்மாறல் எதிர்மாறல் வச்சு நீங்க சம் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து சம் வந்து முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து 2 டேட்டா கொடுத்தனால சிம்பிளா இருக்கு. இன்னும் நமக்கு 3 டேட்டாலாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த நேர்மாறல் எதிர்மாறல் பார்க்கணும். ஸோ நேர்மாறல்னா என்ன? ஸோ நேர்மாறல் எதிர்மாறல். ஸோ நேர்மாறல்னா என்னன்னா ஒரு டேட்டா வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொன்னு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, சரிங்களா, ரெண்டுமே ஜாஸ்தி ஆகணும் அல்லது ரெண்டுமே குறையணும். ஸோ இது வந்து நேர்மாறல். ஒன்னா 2 இன்க்ரீஸ் ஆகும் அல்லது 2 குறையும். ஸோ அது நேர்மாறல். எதிர்மாறல்னா ஏதோ ஒன்று குறையும், ஒன்று ஜாஸ்தியாகும், ஒன்று வந்து கம்மியாகும். சரிங்களா? ஸோ இது வந்து எதிர்மாறல். சரிங்களா? இது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ இந்த சம் வருவோம். நம்ம கம்பேரிசன் போவோம். அதாவது நாட்கள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 நாள்ல இருந்து அரை நாளா முடிக்கணும். அப்போ நாட்கள் வந்து என்ன இருக்கு? நமக்கு கம்மியா இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு ஒர்க்கை
சீக்கிரம் முடிக்கணும்னா எவ்வளவு ஆட்கள் தேவைப்படும்? ஆல்ரெடி இருக்கிறத விட என்ன பண்ணும்? ஜாஸ்தியான ஆட்கள் தேவையா? அப்ப அதிகமான ஆட்கள் வந்து தேவை. அப்ப இது என்னது? எதிர்மாறல். சரிங்களா? சோ எதிர்மாறல்னா சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும், எதுவும் பண்ணக்கூடாது. சரிங்களா? எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எதிர்மாறலாம் எதுவும் செய்யக்கூடாதுன்னா இருக்கிற டேட்டா அப்படியே எழுதிக்கணும். சரிங்களா? அதாவது 8 டிவைட் பை ஆஃப் இன்டூ இந்த 10. அதுதான் நமக்கு எக்ஸ். சரிங்களா? இந்த எக்ஸ். ஸோ இப்படிதான் எழுதணும். ஸோ சம் போட உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ என்ன பண்ணுவோம், இந்த 2 வந்து மேலே போயிடுங்களா? ஸோ ஆஃப்ல இருக்க 2 வந்து மேலே போயிடும். அப்போ 8 இன்ட்டு 2 இன்ட்டு 10ன்னு வரும். ஸோ அப்போ 8 2 16 10 160. ஸோ அப்போ 160 ஆட்கள் தேவை. ஆன்சர். சரிங்களா? நமக்கு அரை நாள்ல முடிக்க 160 ஆட்கள் தேவை. சரிங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா 5 பேர் ஒரு வேலையை 12 நாள்ல முடிக்கிறாங்க. அதே போன்று 2 மடங்கு வேலை. ஸோ ஒர்க் வந்து இங்க டபுள் டைம் ஆயிருக்கு. 2 மடங்கு வேலையை 8 நாட்களில் செய்து முடிக்க கூடுதலாக தேவைப்படும் ஆட்கள் எண்ணிக்கை என்ன? ஸோ இந்த மாதிரி சம்ஸ்லாம் என்ன பண்ணும், மறுபடியும் நம்ம ஃபர்ஸ்ட் மாதிரியே ஆட்கள். ஸோ இங்க 3 டேட்டா இருக்கு. நாட்கள், அதுக்கப்புறம் வேலை. ஸோ வேலை என்னது, நமக்கு முதல்ல இருந்த வேலையை இங்க வந்து 2 மடங்கு வேலைன்னு சொல்லியிருக்கான். ஸோ அப்ப அதை நம்ம வந்து எழுதிக்கணும். சரிங்களா? ஸோ அப்ப 5 பேர் 12 நாள்ல முடிக்கிறாங்க. சரிங்களா? 5 ஆட்கள் 12 நாள்ல ஒரு வேலையை முடிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது ரெண்டாவது டேட்டாவை பொறுத்த வரைக்கும் 2 மடங்கு வேலையை 2 வேலையை 8 நாட்கள்ல முடிக்க கூடுதலாக எத்தனை பேர் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. ஸோ இதான் நமக்கு இருக்க டேட்டாவை எழுதிட்டோம். ஸோ இப்போ கம்பேரிசன் பண்ணணும். சரிங்களா? கம்பேரிசன் பண்ணணும். ஸோ இப்போ எப்பவுமே இந்த இல்லாத டேட்டா கூட மீதி இருக்க 2 டேட்டாவை கம்பேர் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ எது இல்லை, ஆட்கள் தான் இல்லை. அப்போ மீதி 2 என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நாட்களையும் ஆட்களையும் கம்பேர் பண்ணலாம். நாட்கள் என்ன இருக்கு, நமக்கு குறைஞ்சிருக்கு. சரிங்களா? அப்போ ஒரு வேலையை சீக்கிரமா செஞ்சு முடிக்கணும்னா ஆட்கள் எவ்வளவு அதிகரிக்கணும். சரிங்களா? அப்ப எப்பவுமே ஆட்கள் நாட்கள் வந்து என்ன இருக்கும், ஆப்போசிட்டா தான் வரும். சரிங்களா? அப்ப இது எதிர்மாறல். எதிர்மாறல் என்ன சொல்லியிருக்கேன், எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்ப 12 டிவைட் பை 8ன்னு எழுதிக்கும். அடுத்தது வேலை. வேலை என்ன ஆயிருக்கு, நமக்கு அதிகமாயிருக்கு. ஒரு வேலையில இருந்து 2 வேலையா நமக்கு என்னது, ஜாஸ்தியா இருக்கு. அப்ப ஒரு வேலையை செய்யறதுக்கு 5 பேர் தேவைன்னா 2 வேலை செய்யறதுக்கு இன்னும் அதை விட ஜாஸ்தியா தான் தேவை. சரி, அப்ப வேலை அதிகரிக்கும் பொழுது ஆட்களும் அதிகரிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை கம்பேர் பண்ணோம், அடுத்தது இதை கம்பேர் பண்றோம். ஸோ இப்போ ஆட்களும் வேலையும் பார்த்தீங்கன்னா என்னது, ரெண்டு என்னது இருக்கு, நேர்மாறல இருக்கு. நேர்மாறல்னா இதோட தலைகீழே எழுதணும். அப்ப இதோட தலைகீழ் என்ன, 2ன் கீழ் 1. ஸோ 1/2 இருக்கு, 2ன் கீழ் 1 எழுதுறோம். இன்ட்டு என்னது, நம்ம இந்த 5 மட்டும் போட்டுட்டு இதை நமக்கு எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ ஆன்சர் வந்து 4 3 டைம் வரும். ஸோ 15. சரிங்களா? அப்ப எக்ஸ் அப்படிங்கிறது 15. ஸோ 15 அப்படிங்கிறது ஆன்சர் ஆனா இல்ல. ஏன் இல்லைன்னா அவன் என்ன கேட்டிருக்கான், கூடுதலாக தேவைப்படும் ஆட்கள் தான் கேட்டிருக்கான். ஆல்ரெடி 5 பேர் இருக்காங்க. டோட்டலா இந்த வேலையை முடிக்க 15 பேர் தேவை. அப்ப கூடுதலான ஆட்கள் என்ன எவ்வளோ, 15 மைனஸ் 5 10. ஸோ இந்த வார்த்தை எல்லாம் நீங்க கரெக்டா படிச்சிடணும். 15 ஆன்சர் போட்டுருவோம். ஆனா இப்ப 10 நாட்கள், அதாவது 10 ஆட்கள் வந்து தேவை. சரிங்களா? அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 10. ஸோ புரிஞ்சுதுங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா 4 பேர் 4 மணி நேரம். ஸோ ஃபர்ஸ்ட் இது எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆட்கள், நாட்கள், அப்புறம் மணி. ஸோ டைம் கொடுத்துருக்காங்களா அதனால. ஸோ 4 பேர் 4 நாட்கள் 4 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி அடுத்தது என்ன, 8 பேர் 8 மணி நேரம் வீதம் வேலை செய்தால் எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படிங்கிறதா எங்க கொஸ்டின். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், எந்த 2 டேட்டா வந்து இருக்கோ அது வந்து இல்லாத டேட்டா கூட கம்பேர் பண்ணும். அப்போ எது இல்லைன்னா நாட்கள் இல்லை, அது கூட கம்பேர் பண்ணும். சரிங்களா? ஸோ கொஸ்டின் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 4 பேர் ஒரு வேலையை வந்து 4 மணி நேரம் செஞ்சா 4 நாள்ல முடிச்சிருவாங்க. 8 பேர் ஒரு நாள்ல 8 மணி நேரம் வந்து வேலை செஞ்சா எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ அப்போ கம்பேர் பண்ணும். கம்பேர் பண்ணும்போது என்னது, ஃபர்ஸ்ட் இதை கம்பேர் பண்ணுவோம். சரிங்களா? அதாவது என்ன, ஃபர்ஸ்ட் ஆட்கள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியா இருக்கு. சரிங்களா? அப்ப ஆள் வந்து அதிகமாச்சுன்னா கம்மியான டேஸ்லயே முடிச்சிருவாங்களா? ஆட்கள் வந்து அதிகமாகும் போது குறைந்த நாட்களே நம்ம வேலை செஞ்சிருவோம். 4 பேர் ஒரு வேலையை 4 நாள் செய்யறாருன்னா 8 பேர் என்னது இன்னும் சீக்கிரம் வேலையை முடிச்சிருவாங்க. அப்ப நாட்கள் வந்து குறையும்.
அப்ப இது என்னது எதிர்மாறல். எதிர்மாறல் என்ன பண்ண எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். அப்ப 4/8 எழுதிக்கிறீங்களா? அடுத்தது ஸோ அடுத்தது என்னது இந்த ஃபர்ஸ்ட் இந்த 2 டேட்டா கம்பேர் பண்ணியாச்சு. அடுத்தது இதையும் கம்பேர் பண்ணணும். ஹவர் மணி நேரம் எவ்வளவு அதிகமா இருக்கு சரிங்களா? 4 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரமா அதிகமா இருக்கு. அப்போ ஒரு நாளைக்கு நீங்க 4 மணி நேரம் வேலை செஞ்சீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டேஸ்ல முடிப்பீங்க. 8 மணி நேரம் வேலை செஞ்சீங்கன்னா அதை விட கம்மியான டேஸ்லயே முடிச்சிருவீங்க சரிங்களா? அப்ப நாட்கள் என்ன ஆகும்? குறையும் சரிங்களா? ஹவர்ஸ் வந்து அதிகமாகும் போது சீக்கிரம் குயிக்கா முடிச்சிருவீங்க வேலையை. அப்ப இதுவும் என்னது நமக்கு எதிர்மாறல். அப்ப எதிர்மாறல் என்னது நம்ம எதுவும் செய்யக்கூடாது. ஸோ இன்டூ இந்த 4 இதான் நமக்கு எக்ஸ் சரிங்களா? ஸோ இப்போ அடிச்சோம்னா 2 டைம்ஸ் வரும். 2 டைம்ஸ் 2 இந்த அடிச்சா 1. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்னதுங்க 1. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க பார்த்தோன்னே ஆன்சர் 1ன்னு போட்டுடலாம். பட் இருந்தாலும் இதில் ஏதாவது சின்ன டிப்ஸ் வச்சிருப்பாங்க. ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு நீங்க ஆன்சர் வந்து பண்ணுங்க சரிங்களா? நமக்கு ஆன்சர் பார்த்தோன்னே எழுதுறது ஒரு விஷயம் இல்லை. 1.5 மார்க் வந்துடும். பட் இருந்தாலும் அதில் ஏதாவது டெஸ்ட் வச்சிருந்தாங்கன்னா அந்த 1.5 மார்க் நமக்கு போயிடும். அதனால ஒரு டைம் செக் பண்ணிட்டு இது சிம்பிளான மெத்தட் தான். ஒரு 30 செகண்ட்ஸ் தான் ஆகும் நீங்க போடுறதுக்கு. அப்போ வந்து செக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க போடுங்க. ஓகேங்களா? இந்த சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரன்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தது மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமா. அதாவது 16 ஆண்கள் ஒரு வேலையை 12 நாள்ல முடிச்சிடுறாங்க. 6 நாட்கள் வந்து அவர்கள் வந்து வேலை செஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் அவர்களுடன் மேலும் 8 பேர் வந்து சேர்ந்து கொள்கிறார்கள் எனில் மீதமுள்ள வேலையை மட்டும் எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க அப்படிங்கறத கொஸ்டின். ஸோ அப்ப இதுக்கு அந்த ஆட்கள் நாட்கள் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்யணும். ஸோ அது என்ன அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். ஸோ அப்ப 16 பேரு 12 நாள்ல வேலை செஞ்சா எவ்வளவு ஒர்க் வரும்னு பாத்தீங்கன்னா ஸோ அதான் 12 into 16 into 12 போடுறோம். ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பெருக்குனா 192 வரும் சரிங்களா? ஸோ 192 அப்படிங்கிறது நமக்கு மொத்த வேலை. ஸோ 16 ஆண்கள் 12 நாள்ல முடிச்சா டோட்டலா எவ்வளவு ஒர்க் பண்ணுவாங்கன்னா 192 ஒர்க் வந்து முடிப்பாங்க. ஸோ 6 நாட்கள் அவர்கள் வந்து வேலை செய்யறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப 16 பேரு 6 நாள் வேலை செஞ்சா எவ்வளவு முடிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 16க்கு 6 சரிங்களா? அப்ப 96 ஒர்க்கை வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ அப்ப 192ல 96 ஒர்க்கை வந்து என்ன பண்ணிருப்பாங்க அவங்க கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும் 96 சரிங்களா? அப்ப 2 டைம்ஸ் ஆஃப் ஒர்க்ல 1% கிட்டத்தட்ட 1% வந்து முடிச்சிட்டாங்க சரிங்களா? ஓகே. அப்ப புதுசா வரவங்க எவ்வளோ? இது 8 பேர் வந்து புதுசா ஜாயின் பண்றாங்க. யார் கூட ஜாயின் பண்றாங்க? இந்த 16 பேர்த்து கூட ஜாயின் பண்றாங்க. 16 பிளஸ் 8 வந்து பாத்தீங்கன்னா 24 சரிங்களா? ஸோ இந்த 24 பேர் தான் எந்த ஒர்க் முடிக்கிறாங்க? இந்த 96 ஒர்க் வந்து முடிக்கிறாங்க. ஸோ அப்ப 96 divided by 24 போட்டா உங்களுக்கு 4 days வரும் சரிங்களா? அப்போ 4 daysல நமக்கு என்னது முடிச்சிருவாங்க. அதான் ஆன்சர். ஸோ இப்படி இந்த மாதிரி சிம்பிளா இந்த கொஸ்டின்ஸ் வந்து போடணும் சரிங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தது மாதிரி இல்லாம இப்படி போடணும் சரிங்களா? இதுக்கு வேற அந்த பழைய மெத்தட்ல போடலாம். அது போட்டா உங்களுக்கு ரொம்ப லென்த்தியா போற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளவு நமக்கு தேவையில்லை சரிங்களா? ஓகே. ஸோ இது புரிஞ்சுதுங்களா என்ன பண்ணியிருக்கேன்னு? கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை 5 ஆண்கள் 12 நாள்ல முடிக்கிறாங்க சரிங்களா? அப்ப ஆண்கள் அடுத்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே வேலையை 8 பெண்கள் 15 நாட்கள்ல முடிக்கிறாங்க சரிங்களா? பெண்கள். ஸோ இவங்களுக்கான திறமைக்கான விகிதம் என்ன அப்படின்னா திறமை அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. அவங்க எவ்வளோ ஒர்க்கை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது திறமை. இப்ப 5 ஆண்கள் என்ன முடிச்சிருக்காங்க 12 நாள் வேலை செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி 8 பெண்கள் 15 நாள் வேலை செஞ்சிருக்காங்க சரிங்களா? ஸோ இதை நீங்க இது பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்க தான் அவங்களோட திறமைன்னு சொல்லுவாங்க சரிங்களா? ஸோ ஆண் மற்றும் பெண் அப்படின்னு சொல்லிடலாம் சரிங்களா? ஸோ இப்போ இதை அடிச்சோம்னா என்ன வரும்? டேரக்டா இப்படி அடிச்சுக்கலாம். 5 3 டைம் வரும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8 2 டைம் அடிக்கலாமா? 2ஆல் அடிச்சோம்னா காமனான நம்பரால் நீங்க வந்து டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ இது வந்து 4 டைம்ஸ் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 6 டைம்ஸ் வரும் சரிங்களா? ஸோ அதே மாதிரி மறுபடியும் இதை அடிக்கலாம். இது வந்து 2 டைம்ஸ் வரும். மறுபடியும் இதை அடிச்சோம்னா 1 டைம் வரும் சரிங்களா? இங்கே தப்பா அடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். அதாவது பார்த்தீங்கன்னா 5 into 12 ஸோ 8 into 15 சரிங்களா? ஸோ அப்புறம் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 120 நாள் வரும் சரிங்களா? சரி 60 ஆண்களுக்கு வந்து 60 நாள் வரும். 5 12 60 வரும் சரிங்களா? 60 வரும். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 120 வரும் சரிங்களா? ஸோ அப்போ அடிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா 2 1ன்னு வரும் சரிங்களா?
அப்போ 2:1 அப்படிங்கிறதா ஆன்சர். சரிங்களா? ஸோ அதாவது ஆன் இஸ்டு பென் போட்டிங்கன்னா நமக்கு ஆக்சுவலாக நீங்கள் இங்கே 2 டைம் வரும், இங்கே 2 வரும், இங்கே வந்து 1 வரும். ஸோ நமக்கு அப்படியே ஆப்போசிட்டாக எழுதணும் ரேஷியோ பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அது எப்படின்னா, அதாவது 5 ஆண் எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க? 12 நாளில் முடிக்கிறாங்க. அதே மாதிரி 8 பெண்கள் வந்து 15 நாளில் முடிக்கிறாங்க அப்படிங்கன்னு சொல்லுமா? அப்போ 60 ஆண்கள்னு வரும். இதை மல்டிப்ளை பண்ணால் அதே மாதிரி இங்கே 120 பெண்கள்னு வரும். சரிங்களா? ஸோ அப்போ ஆண் டிவைட் பை பெண்கள் அப்படின்னு சொல்லி போடுவோம். அப்போ 120 டிவைட் பை 60ன்னு வரும். தெரிஞ்சா 2 1. ஸோ அப்போ ஆண் பொறுத்த வரைக்கும் 2, பெண்கள் பொறுத்த வரைக்கும் 1. ஸோ ரேஷியோ எப்பவுமே கொடுத்துருப்பாங்க 1:2 தான். அப்போ ஆணுக்கும் பெண்ணுக்குமான விகிதம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதனால் ஸோ இதிலே மாற்றி கொடுப்பாங்க, பெண்ணுக்கும் ஆணுக்குமான விகிதம் சொல்லி நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக ஒரு டைம் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மாற்றி எழுதணும். அப்போ 1:2 அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருந்தால் அதுதான் எழுதணும். சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கான விகிதம் பார்த்தீங்கன்னா 2:1. ஸோ இப்படி தான் போகும். சரிங்க. லாஸ்ட் சம்மரி தான். இதுக்கு முன்னாடி சம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். சரிங்களா? 20 பெண்கள் ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா 14 நாட்கள் முடிக்கிறாங்க. சரிங்களா? அப்போ பெண்கள் எவ்வளோ பேர்? 20 பேர் 16 நாளில் முடிக்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அதே வேலை ரொம்ப முக்கியம். ஈக்குவல் டு போடுறதுனால அதே வேலை அதே ஒர்க்கை 16 ஆண்கள் 15 நாளில் முடிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருதுங்க? 20 × 16 போட்டால் 240 வரும். சரிங்களா? 240 320 வருது. 320 பெண்கள் வரும். ஆண்கள் பொறுத்த வரைக்கும் 240 வரும். சரிங்களா? ஸோ இது 240 வரும். ஸோ அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பெண் டிவைட் பை ஆண்கள்னு போட்டால் 240 டிவைட் பை 320ன்னு வரும். சரிங்களா? ஸோ இதை அடித்தோம்னா எவ்வளோ வருது? 4/3 வரும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 5 6 24 8 3 சரி 3 8 24 3 டைம் வரும். 3 8 24 இல்லையே, எதனால் அடிச்சிங்க? எதால் அடிச்சிங்க? 2 போட்டால் 12. இது வந்து பார்த்தீங்கன்னா 16. மறுபடியும் அடித்தா 2 அடித்தா 3. ஓகே 4 3 அதான் 4 அடித்தா 4 16 3 12. அப்போ பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வரும். அதே அங்கே கேட்டுருக்குது என்ன, ஆண் பெண் இடைவெளி தான் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஆண்கள் வந்து 4 3. சரிங்களா? ஸோ கொஸ்டின் என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 4 ஆண்கள் 6 பெண்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை 8 நாளில் முடிக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா? 4 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள் சேர்ந்து 8 நாளில் ஒர்க்கை முடிக்கிறாங்க. அதே மாதிரி அதே வேலையை 3 ஆண்கள் மற்றும் 7 பெண்கள் சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 10 நாளில் முடிக்கிறாங்க. ஸோ எனில் 10 பெண்கள் மட்டும் அந்த வேலையை வந்து எவ்வளோ நாளில் செஞ்சு முடிக்கிறாங்கிறது தான் கொஸ்டின். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை 8 32 32 ஆண்கள் ப்ளஸ் 6 36 7 42 8 48. ஸோ 48 பெண்கள். அதே மாதிரி 30 ப்ளஸ் 70. சரிங்களா? ஸோ இதை மறுபடியும் ஆண்கள்லாம் ஒரு பக்கம் பெண்கள்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா ஸோ 32 ஆண்கள், இந்த பக்கம் ப்ளஸ் வந்து இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஆயிரும். 30 ஆண்கள். அதே மாதிரி 70 பெண்கள்
இந்த பக்கம் வரும்போது 48 வந்து மைனஸ் ஆகிடும். ஸோ மைனஸ் பண்ணால் ஸோ 2 ஆன் ஈக்குவல் டு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 70 30 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 22 வரும். சரிங்களா, 22 பெண்கள். அப்போ 2 ஆண்கள் வந்து 22 பெண்களுக்கு சமம் சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஆண் ஈக்குவல் டு 22 டிவைட் பை 2. அப்போ ஒரு ஆண் எவ்வளோ பெண்களுக்கு சமம்? 11 பெண்களுக்கு சமம் சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, எழுதுறேன். அப்போ ஒரு ஆண் வந்து 11 பெண்களுக்கு ஈக்குவல் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன சொல்கிறோம்? 4 ஆண்கள் ப்ளஸ் 6 பெண்கள் அப்படின்னு. அப்போ 4 ஆண்கள் எத்தனை பேருக்கு ஈக்குவல்னா 11 × 4 பெண்களுக்கு ஈக்குவல். சரிங்களா, ப்ளஸ் 6 பெண்கள். அப்போ 11 44 + 6 எவ்வளோ? 50. இது 50 பெண்கள். சரிங்களா, அதே மாதிரி அடுத்த ஈக்குவேஷன் வந்து நீங்கள் மாற்றணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ? 3 ஆண்கள் ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. அப்போ 3 ஆண் ப்ளஸ் 7 பெண்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ 3 ஆண் எத்தனை பெண்களுக்கு ஈக்குவல்னா 11 × 3 பெண்களுக்கு ஈக்குவல் ப்ளஸ் 7 பெண்கள். ஸோ 33 + 7 நமக்கு 40 பெண்கள். ஸோ அப்படின்னு கிடைச்சிருச்சுங்களா? ஸோ அடுத்தது, ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். அதாவது 50 பெண்கள் வந்து 8 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி 40 பெண்கள் 10 நாளில் முடிக்கிறாங்கன்னு சொல்லி முடிச்சிட்டோம். அதே மாதிரி 10 பெண்கள் வந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க அப்படிங்கிறதா கொஸ்டின். சரிங்களா, 10 பெண்கள் எவ்வளோ டேஸில் முடிக்கிறாங்க அப்படிங்கிறதா. ஸோ இப்போ நம்ம ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். சரிங்களா, 50 பெண்கள் எடுத்துக்கலாம், 40 பெண்கள் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒன்று வச்சு நம்ம ஆன்சர் வந்து போடலாம். சரிங்களா, அப்போ நாட்கள் மாதிரி வச்சுக்கலாம். சரிங்களா, 50 பெண்கள் வந்து 8 நாளில் முடிச்சா 10 பெண்கள் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறதா. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? கம்பேர் பண்ணுவோமா? கம்பேர் பண்ணுறது என்ன பண்ணுவோம்? ஸோ ஆட்கள் வந்து குறைஞ்சிருக்கு. ஆட்கள் குறைஞ்சதுன்னா கண்டிப்பாக நாட்கள் ஜாஸ்தி ஆகும். குறைவான ஆட்கள் செஞ்சாங்கன்னா ஜாஸ்தியான நாட்கள் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அப்போ வந்து இது வந்து எதிர்மாறல் நம்ம என்ன பண்ணணும்? எதுவுமே பண்ணக்கூடாது. 50 × 10 அடிக்கணும். × 8 = x. சரிங்களா, ஸோ 2ஆல் வச்சோம்னா 4 டைம்ஸ் வரும், 5 டைம்ஸ் வரும், மறுபடியும் அடிச்சோம்னா இது 10 டைம்ஸ் வரும். அப்போ 4 × 10 வந்து 40. சரிங்களா, அப்போ 10 பெண்கள் வந்து 40 நாட்களில் அந்த வேலையை முடிப்பாங்க. ஸோ அதான் ஆன்சர். சரிங்களா, ஸோ ப்ரீவியஸ் பேஜ் போச்சுன்னா நமக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷனில் 40 இருக்குது. ஸோ இதுதான். ஸோ புரிஞ்சுதுங்களா? ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2 ஆண்கள் 5 பெண்கள் ஒரு வேலையை 12 நாளில் முடிக்கிறாங்க. சரிங்களா, அப்போ 2 ஆண்கள் + 5 பெண்கள் வந்து எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க? 12 நாளில் முடிக்கிறாங்க. அதே மாதிரி 5 ஆண்கள் மற்றும் 2 பெண்கள் ஒரு வேலையை அதே வேலையை பார்த்தீங்கன்னா 9 நாளில் முடிக்கிறாங்க. சரிங்களா, ஸோ இதான் நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை, ஈக்குவல் பண்ணுவோம். சரிங்களா, அப்போ 2 × 12 24 ஆண்கள், 12 60 பெண்கள் வரும். அதே மாதிரி 35 45 ஆண்கள் வரும், ப்ளஸ் 18 பெண்கள் வரும். ஆண்கள் பெண்களாக ஒரு சைட் கொண்டு போயிட்டோம்னா ஸோ இப்போ 24 ஆண்கள் மைனஸ் 45 ஆண்கள் வரும். இந்த பக்கம் மைனஸ் ஆகிடும். அதே மாதிரி 18 பெண்கள் வந்து மைனஸ் 60 பெண்கள் ஆகிடும். சரிங்களா, அப்போ 24 மைனஸ் 45 வந்து எவ்வளோ வருங்க? 42 வருதுங்களா? கரெக்டா. ஸோ 21 ஆண்கள் வரும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெண்கள் வரும்? பார்த்தீங்கன்னா 42 பெண்கள் வரும். சரிங்களா, ஸோ அப்போ ஒரு ஆண் எவ்வளோனா ஆண் = 42 டிவைட் பை 21 பெண். ஸோ இதை அடித்தா 2 டைம்ஸ் வரும். சரிங்களா, அப்போ ஒரு ஆண் 2 பெண்களுக்கு சமம்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது வரைக்கும் எல்லாத்துக்கும் வந்துருச்சுங்களா? ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது கூட மறுபடியும் இன்னொரு டேட்டா கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இப்போ இங்கே அதாவது 2 ஆண் + 5 பெண்கள் வந்து எவ்வளோ பெண்கள்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்போ 2 ஆண்னா அதாவது 2 × 2 பெண்களாக மாறிடும். சரிங்களா, அப்போ ப்ளஸ் 5 பெண்கள், அப்போ 9 பெண்கள் வரும். சரிங்களா, 2 × 2 4 + 5 9 பெண்களாக மாறும். அதே மாதிரி இந்த டேட்டா 5 ஆண்கள் + 2 சொல்லுங்க
5 × 2 பெண்கள் ப்ளஸ் 2 பெண்கள் வரும். ஸோ அப்போ 5 × 2 10, 10 பெண்கள் ப்ளஸ் 2, ஸோ 12 பெண்கள் வரும் மொத்தம். சரிங்களா? 12 பெண்கள். ஸோ அப்போ சிம்பிளிஃபைட் ஃபார்முலா எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இங்கே எழுதுறேன். ஸோ அதாவது 9 பெண்கள் வந்து ஒரு வேலையை 12 நாளில் முடிக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி 12 பெண்கள் ஒரு வேலையை எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க? 9 நாட்களில் முடிக்கிறாங்க. அப்படின்னா வெறும் 3 பெண்கள் மட்டும் எத்தனை நாளில் முடிப்பாங்க? ஸோ ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். சரிங்களா? இது இந்த கொஸ்டின் மார்க் ஏதோ ஒன்று மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் போகிறேன். சரிங்களா? 9 பெண்கள் வந்து 12 நாளில் முடிச்சா 3 பெண்கள் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறது கொஸ்டின். சரிங்களா? இது நீங்கள் நாட்கள் மாதிரி வச்சு போட்டுக்கலாம். சரிங்களா? அப்போ ஆட்கள் என்ன இருக்கு? குறைஞ்சிருக்கு. ஆட்கள் குறையும் போது நாட்கள் கண்டிப்பாக அதிகமாகும். எதிர்மாறல்னா அப்படியே எதுவுமே பண்ண வேண்டாம். சரிங்களா? இன்ட்டு 12 ஈக்குவல் டு எக்ஸ்னு வச்சுக்கலாம். சரி, நான் இது எக்ஸ்னு வச்சுப்போம். சரிங்களா? ஸோ நான் 12 36 வரும். சரிங்களா? 36 அப்படிங்கிறது ஆன்சர். அப்போ 36 நாட்கள் வந்து எடுத்துப்பாங்க. 3 பெண்கள் வந்து அந்த வேலையை முடிக்க 36 நாட்கள் எடுத்துப்பாங்க. சரிங்களா? அதான் 36 ஆன்சர். ஸோ இங்கே என்னன்னா 3 பெண்கள், அதாவது கொஸ்டின் பாருங்க நல்லா. ஸோ அதனால தான் இங்கே எழுதுனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அடிச்சுட்டு இங்கே எழுதுறேன். ஸோ இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது கீழே 9 பெண்கள் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? 9 பெண்கள் 12 நாளில் முடிக்கிறாங்கன்னா 3 பெண்கள் மட்டும் எத்தனை நாளில் முடிக்கிறாங்க அப்படிங்கிறத கொஸ்டின். சரிங்களா? ஸோ அப்போ ஆட்கள் நாட்கள் மாதிரி வச்சுக்கலாம். ஆட்கள் நாட்கள் 9 பெண்கள் 12 நாளில் முடிக்கிறாங்கன்னா 3 பெண்கள் எத்தனை நாளில் முடிக்கிறாங்க. ஸோ கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ண என்ன பண்ணுவோம்? ஆட்கள் வந்து குறைஞ்சிருக்கு. ஆட்கள் குறையும் போது நாட்கள் வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ அப்போ இது வந்து எதிர்மாறல் வச்சுப்போம். எதிர்மாறலாம் நம்ம எதுவும் செய்ய மாட்டோம். அப்போ 9 / 3 × 12. சரிங்களா? ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இதை அடிச்சா 4 டைம்ஸ் வரும். 36 ஒரு ஆன்சர். சரிங்களா? அதான் ஆன்சர் சொன்னேன். இப்போ புரிஞ்சுதுங்களா? ஸோ கொஸ்டின் இதுதான். சரிங்களா? இதுக்கு முன்னாடி இருந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கடைசியாக யாரோ ஒருத்தர் தான் சொல்லியிருப்பாங்க. ஒன்றா பெண்கள் சொல்லியிருப்பாங்க, இல்லை ஆண்கள் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆண்கள் மற்றும் 3 என்ன கேட்டிருக்காங்க? சிறுவர்கள் 2 பேரும் சேர்ந்து செய்கிறாங்கன்னு சொல்லி நமக்கு வந்து சம் இருக்கு. ஸோ எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னா பழைய மெத்தட் மாதிரியே கடைசியாக வந்து மட்டும் ஸ்டெப்ஸ் வந்து ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். அதை மட்டும் என்னன்னு பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, நான் டேரெக்டாக ஸ்டெப்ஸ் போனேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 8 ஆண்கள் மற்றும் 6 சிறுவர்கள். 6 சிறுவர்கள் எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னா 2 நாளில் முடிக்கிறாங்க. அதே மாதிரி 6 ஆண்கள் மற்றும் 2 சிறுவர்கள் பார்த்தீங்கன்னா 3 நாளில் முடிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணால் பார்த்தீங்கன்னா 16 ஆண்கள் ப்ளஸ் 12 சிறுவர்கள். அதே மாதிரி 18 ஆண்கள் ப்ளஸ் 6 சிறுவர்கள் வரும். ஸோ ஆண்கள் சிறுவர்களையும் ஒரு பக்கம் ஏதோ எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிட்டான். ஸோ